இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு அம்மா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றாங்க. போன மாதம் பேக் பெயின் அப்படின்னு வந்தாங்க. வந்தம்மா நல்லா சரி பண்ணிட்டோம். பேக் பெயின் சூப்பராக சரியாயிடுச்சு சார். 8 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். தூங்காமலாம் இருந்தேன். இது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. சார் எனக்கு கால் வலி வந்துருச்சு சார். இங்கே வாங்கம்மா, அந்த வலியும் வேறு மாதிரி இருக்கும், இந்த வலி வேறு மாதிரி இருக்கும். உண்மையிலே சொல்லுங்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு சொல்ல தெரியல. இல்லை அதே கால் வலி தான்னாங்க. நான் கேட்டேன், இப்போ மிளகா எடுத்துக்கோங்க, அதுவும் காரம் தான். வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க, அதுவும் காரம். ரெண்டையும் சாப்பிட்டா ரெண்டுடைய சுவையும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த வலி வேறு மாதிரி, இந்த வலி வேறு மாதிரி இருக்குன்னு கேட்டேன். ஆமாம் சார் இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிவராத்திரி நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். நைட்டு ஃபுல்லாக கோயிலில் நின்னோம் கால் வலினா. அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க, முழங்கால் வலி அப்படின்னாங்க. இல்லையே உங்கள் மூட்டு தேயிலையே நல்லா தானே இருக்குது, லாஸ்ட் டைமே நம்ம அசஸ்மெண்ட்டில் அதெல்லாம் வந்துச்சு, ரேஞ்சாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்போ என்ன நடந்தது அப்படின்னா, காஃப் மசில் நைட்டு பிடிச்சிருக்கு. அது தெரியாமல் அவங்க வித்தியாசமாக அப்படியே லிம்ப் பண்ணி நடந்து, தட் இஸ் ஃப்ளெக்ஷன் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. முழங்கால் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக லேசாக மடங்குன நிலையில் நின்றுருக்காங்க. ஸோ அதனால் முழங்கால் வலி வந்தது தெரிஞ்சதே தவிர, அதுக்கு நாள் நைட்டு வந்த காஃப் டைட்னஸ் கிராம்ஸை பற்றி அவங்களுக்கு சொல்ல தெரியல. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் பேசியிருக்கேன். முதுமைங்கிறது 2ஆம் மழலை பருவம். அதில் எப்படி ஒரு குழந்தைக்கு அழுதா சொல்ல தெரியாதோ, பாலுக்கு அழுகுதா, எறும்பு கடிக்கிறனால அழுதான்னு சொல்ல தெரியாதோ, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அஸ் அ டாக்டர் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தென் காஃப் மசில் ஒர்க் பண்ணோம். இமீடியட்டாக நீ பெயின் போயிடுச்சு. அவங்க அந்த கால் ஃபுல்லாக அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக கேட்குறோம். முழங்கால் வலி, அதாவது முட்டி வலியா கால் வலியா அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷனே யாரும் பண்ணுறதில்ல. சில முழங்கால் வலியாக அவங்க கால் ஃபுல்லாக வலின்னு சொல்லிடுறாங்க. சில கால் ஃபுல்லாக வலியாக பார்த்தோன்னே முட்டி வலிக்குதா வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அதனால் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் ஒரு கிளாரிட்டியோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா வி ஸ்பெண்ட் மோர் டைம். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அசஸ்மெண்ட்டுக்கே நாங்கள் ஒதுக்கி பண்ணுறதுனால தான் எங்களால் ஹை சக்ஸஸ் ரேட் கொடுக்க முடியுது. ஸோ மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் பெக்குலியரான நீ பெயின், தட் இஸ் இடியோபதிக் பெயின் அண்ட் ப்ராப்ளம்ஸ், ஏல்மெண்ட்ஸ் எதுனாலும் வாங்க, தாராளமாக ட்ரீட் பண்ணலாம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.